ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம இவ்வளோ பலசாலியாக இருக்கிறோம், ஆனாலும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு யானை வருது. அதுவும் கவலையாக தான் இருக்குது. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யானை சிங்கத்தை பார்த்து கேட்குது, ஏன் நீ கவலையாக இருக்குன்னு. அப்போ தான் சொல்லுது அது, ஒரு காட்டு சேவல் கொடுக்குது சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டு நான் எந்திரிக்கும் போதே என்ன ஆயிடுறேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். கூ கூன்னு சத்தம் போடுது. அது எனக்கு தாங்கிக்கவே முடியலை. ஆனாலும் எனக்கு ரொம்ப காதெல்லாம் வலிக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே யானையை பார்த்து சிங்கம் கேட்குது, நீ ஏன் கவலையாக இருக்க, நீ தான் பெரிய மிருகமாயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் அது சொல்லுது, என் காதுக்கு பின்னால் இருந்து இந்த குலவிகப்படுத்துகிற பாடு இருக்கேன், அதை என்னால் தாங்கிக்கவே முடியலை. அது எப்போ தான் என் காதுக்குள்ளே போயிருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆமாம், 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நமக்கேற்ற மாதிரி மாறப்போவதில்லை. கவலைப்பட்டு நம்ம கண்ணெதிர உள்ள அன்றைய சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது இல்லையா? ஸோ கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம். வாழ்க்கை நிற்கட்டும்.